அதான் சொல்றாரு, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, கவனிங்க, பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை போலவே இயேசுக்கு ஒரு சரீரம் என்ன பண்ணப்பட்டதா, கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தார். அந்த சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, கவனிங்க, நமக்கு வந்த இந்த மரணம் என்கிற அந்த தண்டனையை அவர் மரணத்தினாலே ஜெயித்தார். கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துவோம். அதனால தான் சொல்றது, எனக்காக கர்த்தர் மரணத்தை ருசித்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அவர் மரணத்தை ருசித்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் செத்து எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவை, இதுதான் பரிமாற்றங்கள் நடந்தது. அங்கே 16வது வசனம் சொல்றாரு, சரி 15, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். கவனிங்க, இப்ப விடுதலை ஆயிட்டுங்க. இப்ப போய் செத்துருவங்களோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை நாம் சரியான முறையில் அறியவில்லை. அதான் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். நிறைய பேர் பைபிளை விட்டுறது. இந்த கூட்டத்துக்கு போனா விடுதலை ஆயிருவீங்களா? அந்த பாஸ்டர் கிட்ட போனா விடுதலை ஆயிருவீங்களா? எங்க போனாலும் ஆக முடியாது. ஏன்? தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் யார் உங்களை எதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், நீங்கள் என்ன பேசினால் எது நடக்கும் என்பதை கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்தீங்களா ஜீவனை என்ன பண்ணுவீங்க? கண்டுகொள்வீர்கள். அநேக கிறிஸ்துவர்களுக்கு ஜீவனை குறித்தும் மரணத்தை குறித்தும் தெரியவே இல்லை. மரணத்துக்கு பின்னாடியும் ஆண்டவர் தான் இருக்கிறாரு, ஜீவனுக்கு பின்னாடியும் ஆண்டவர் தான் இருக்கிறாரு.